இருந்து நீ வளையல் எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோ. ஆனா ரவி ரூம்ல பணம் எதுவும் வச்சுட்டு போகல. இவ்ளோ பணம் அவனோட ரூம்ல எப்படி வந்தது? இதெல்லாம் ரவியோட சேவிங்ஸ். சின்ன வயசுல இருந்து அவன் வாங்கின சம்பளத்துல சேர்த்து வச்ச பணம். முதல்ல அவங்க அம்மாவுக்காக தான் அந்த பேங்க்ல இருந்து எடுத்தான். ஆனா அதை கௌரிக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணான். சிவா எனக்கு மட்டும் இல்ல, நம்ம கௌரியோட ஹஸ்பண்ட் ரமேஷுக்கும் அவன் ஃப்ரெண்டு. ரமேஷ் தான் சிவா கிட்ட வந்து அவன் குடும்பத்துல உள்ளவங்க அவனையும் கௌரியும் வீட்டை விட்டு துரத்துட்டாங்கன்னு சொன்னான். அவனோட அண்ணன் அவன் பங்கு அவனுக்கு கொடுக்க விரும்பல. அதனால அவங்க எங்க வாழ்றதுன்னு தெரியாம இருந்தாங்க. இப்போதைக்கு 2 பேரும் லாட்ஜில் இருக்காங்க. ரவிக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் அந்த லாட்ஜில் அவன் பார்த்துட்டான். காலையில இருந்து ரவி அவங்க கூட தான் இருக்கான். கௌரிக்கு உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் ரவி அவன் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு அவங்களுக்கு உதவி பண்ண ட்ரை பண்றான். அப்பதான் இந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்களை கூட்டிட்டு வந்துட்டேன். பாத்தீங்களாமா, நீங்க யார வேலைக்காரன் திருடன் அவமானப்படுத்தி பேசுனீங்களோ அவன் தான் இந்த குடும்பத்துல ஒருத்தனா இருந்து இந்த குடும்பத்து பொண்ணுக்கு உதவி இருக்கான். ஏன்பா உனக்கு தான் இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அப்புறம் ஏன்பா எங்ககிட்ட இதை சொல்லாம விட்ட? இல்ல பெரிய, அது ஆக்சுவலி கௌரி அந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அதான். ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு பொழிஞ்சுக்கிறத நிறுத்திட்டீங்கன்னா அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாமா? வீட்டு வேலைக்காரங்களை பத்தி ரொம்ப அதிகமாவே யோசிச்சிருக்க. இப்ப வீட்டு பொண்ணை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கலாமா? பாவம், அவளை பெத்தவ தீர்த்த யாத்திரைக்கு போயிருக்கா. புகுந்த வீட்டுல அவ பொண்ணு நிம்மதியா இருக்கான்னு நினைச்சு கிளம்பி போயிருக்கா. ஆனா பாவம், அவளுக்கு இவ வீட்டை விட்டு வெளியே வந்தது தெரியாது. ஐயா, நான் போய் இவங்க பேக்கெல்லாம் ரூம்ல வச்சுட்டு வந்துடுறேன். கௌரி, ரமேஷ், நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. வாங்க. அம்பிகா, நான் சொல்றத கொஞ்சம் கேள. நான் எதையும் கேட்க மாட்டேன். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். பாருமா அம்பிகா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நடந்ததெல்லாம் மறந்துடு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நாக்க புடுங்கிட்டு சாகுறதே மேல். ஏதாவது பாழங்கடத்துல குதிச்சு சாகலாம், இல்ல பட்டினி கடந்து கூட சாகலாம். என் பையனை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. அது இத பார்க்கதான் நான் இந்த ஊருக்கு வந்தேனா? போகாத அம்பிகா, சொல்றத. நான் போகதான் போறேன். நான் சொல்றத தயவு செய்து கேளுமா. தெரியும், இந்த வீட்டுக்கும் எனக்கும் எப்பவுமே ஒத்து வராது. போன தடவை இங்க வந்தப்போ அந்த பெரியம்மா உங்களை அவமானப்படுத்தினாங்க. இப்ப என் பிள்ளைய அவமானப்படுத்துறாங்க. அவங்க பண்றது எல்லாத்தையும் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு நிக்கலாம். ஆனா என்னால முடியாதுங்க. நிஜமாவே உங்களுக்கு இங்கதான் இருக்கணும்னு ஆசை இருந்தா நீங்க வேற ஒரு வேலையை தேடிக்கோங்க. ஆனா இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். அது இல்லம்மா. நீங்க எங்கேயும் போல. நீயாடா இப்படி பேசுற? நீயா? அதுவும் இவ்வளவு பெரிய அவமானம் நடந்ததுக்கு அப்புறம் கூடவா? பாட்டிமா பண்ணது மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுதுல்ல. நடுவுல பெரிய எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணாரு, அது உங்க கண்ணுக்கு தெரியல. அத்தனை பேருக்கு முன்னாடி பெரிய என்ன கட்டி பிடிச்சிட்டாரு பாத்தீங்கல்ல. என்ன அவமானப்படுத்தின இடத்துல என் மரியாதையை தூக்கி நிறுத்து. மூளைய கொஞ்சமாவது பயன்படுத்து ரவி. அவர் எதுக்காக உன் மேல இந்த அளவுக்கு அன்பை பொழியறாருன்னு தெரியுமா? அப்பதான் அவங்க எப்படி வேணாலும் உன்னை அடிக்கலாம். இந்த துணியெல்லாம் அவங்க ஏன் கொடுக்கறாங்கன்னு தெரியுமா? அப்பதான் அவங்களால இந்த துணியை கழட்ட முடியும். என்னம்மா ஏன் இந்த மாதிரில பேசுறீங்க? ரவி, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். அப்பா, நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன். அங்க ஐயாவுக்கு ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்கு. அம்மா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரிப்பா. அம்மா இப்படி உட்காருங்கம்மா. உட்காருங்கம்மான்னு சொல்றேன்ல. நீங்க பாருங்க, நான் சொல்றது கேளு. என்ன கேட்கணும்? இவ்வளவு
இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் கூட நீ அந்த குடும்பத்தை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. ஆனா நான் உன்னை பெத்தவடா. என் மனசு என்ன பாடுபடும் யோசிச்சியா? எனக்கு தெரியும்மா. உனக்கு ஒண்ணுமே தெரியல ரவி. இப்படி யாராவது உன்னை அவமானப்படுத்தி திட்டி அடிச்சாங்கன்னா நீ உடனே அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துடணும். ஆனா நீ இந்த வீட்டை விட்டு வரவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற. அதனாலதான் அவங்க இஷ்டத்துக்கு உன்னை என்ன வேணாலும் பண்றாங்க. ஆனா நீ ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறன்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் போது அன்னைக்கு உன்னை அடிச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க பாரு. என்னம்மா சொல்றீங்க? நான் உன் அம்மாடா. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அந்த வீட்ல உனக்கு உன்னோட விசுவாசத்தை விட அதிகமா ஷாலினியோட காதல் பெருசா தெரியுதுல்ல? சொல்லு. ஆ? என்னம்மா என்ன வளறீங்க நீங்க? என்ன உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க? அம்மா ஷாலினி அவ என்னோட ஃப்ரெண்டுமா. நான் உன்னை 10 மாசம் சுமந்தவடா. உன்னோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுமா? எனக்கு எல்லாம் தெரியும் ரவி. நீ ஷாலினிய மனசார விரும்புறதானே? ஆனா ரவி, நீ ஒரு டிரைவரோட பையன். ஆனா அவ உன்னோட முதலாளியோட பொண்ணு. நீங்க 2 பேரும் சேரவே முடியாது ரவி. நிச்சயமா முடியாது. நீ அந்த பொண்ணுக்காக உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்க பாக்குற. ஆனா நாளைக்கு அவ வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு ரவி. இந்த வீட்டை விட்டு போயிடலாம். இந்த வீட்டை விட்டாலும் வேற வீடு இருக்கு. அதுலயும் நீ படிச்சவன், புத்திசாலியும் கூட. வியாபாரத்துல நீ கொடுத்த யோசனையால உங்க பெரியய்யா கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காரு. உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு சுலபமா வேலை கிடைச்சிரும் ரவி. நீ ஒரு நல்ல வேலைக்கு போனேன்னா நம்ம ஊர்லயே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைப்பா. இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்காக உன்னோட வாழ்க்கை கெடுத்துக்காதப்பா. ஒரு பக்கம் இவங்க உன்ன டிரைவரா பாக்குறாங்க, ஒரு பக்கம் எடுபடியா பாக்குறாங்க. விருந்தாளிங்க யாராவது வந்துட்டா அவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கற வேலைக்காரனா பாக்குறாங்க. உனக்கு இங்க எந்த மரியாதையும் இல்ல. யோசிக்காம உன்னோட துணியை கழட்ட சொன்னவங்க எப்படி உனக்கு சொந்தமாக முடியும்? இங்க பாரு, நான் இப்ப சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. ஏழைங்க பணக்காரங்களுக்கு சொந்தமாக முடியாது. பணக்காரங்களும் ஏழைங்களுக்கு சொந்தமாக மாட்டாங்க. ஒரு நாள் இவங்க உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. அத பத்தி கவலையும் பட மாட்டாங்க. உன்ன மாதிரி வேற ஒருத்தனை வேலைக்கு வச்சுக்குவாங்க. ஆனா நீ உன்னால அதை தாங்கிக்க முடியுமா ரவி? இந்த குடும்பத்துல உள்ளவங்களையும் அந்த பொண்ணையும் உன்னால மறக்க முடியுமா? நீங்க சொல்றதுல சரிதாம்மா. நான் கிராமத்துக்கு போவேன், இல்ல இங்கே வேற வேலை தேடிப்பேன். நீங்க சொல்ற மாதிரி நல்ல பொண்ணும் கிடைப்பா. எல்லாமே சரியாயிடும். நீங்க சொல்றது கரெக்ட்மா. ஆனா எனக்கு இங்க அப்படி தோணலையே. இது சரின்னு என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குதம்மா. அம்மா நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேம்மா. ஆனா இந்த வீட்டை மட்டும் என்னால விட முடியாது. ஷாலினியை விட்டு என்னால போக முடியாது. எனக்கே நல்லா தெரியுமா, எனக்கு அவன் நிச்சயமா கிடைக்க மாட்டான். நான் ஒரு ஏழை வீட்டு பையன்மா. சும்மா ஒரு மன ஆறுதலுக்காக நிலாவை பத்தின கதைகள்லாம் கேட்டுக்கலாம். வெறும் தண்ணியில நிலாவை பக்கத்துல பாக்குறவன். அந்த நிலாவை அடையிற தகுதி எனக்கு இல்ல. ஆனா ஷாலினி அவதாமா நிலா. உங்க பையன் ஒரு சாதாரண ஏழை பையன். என் மனசை நானே சமாதானப்படுத்திக்கிறேம்மா. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஷாலினியோட சந்தோஷம் தாமா முக்கியம். அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதுமா. அவ சந்தோஷம் தாமா எனக்கு எல்லாமே. அது போதும் எனக்கு. நெருப்போட விளையாடாதடா. என்ன நாளைக்கு அந்த நெருப்புல நீயே எரிஞ்சு போயிடுவ. நான் அப்படிதான் எரிஞ்சு போகணும்னு என் தலையில எழுதியிருந்தா நான் எரிஞ்சு போறேம்மா. அப்படியாவது என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கட்டும். எந்த வீட்டுல வளர்ந்தனோ அந்த வீட்லயே எரிஞ்சு போறேன்.
என் மனசு இதே மாதிரி பத்தி எரியுது. என் மனசுல எரியிற அந்த நெருப்பாலேயே உங்க உறவை நான் அழிக்க போறேன். உன் கண் முன்னாலேயே உன்னுடைய கல்யாண வாழ்க்கை நாசமாக போறத நீ பார்க்க தான் போற சாட்சி. இப்பவாவது நடந்தது என்னன்னு சொல்லுங்க. நேரா ஏன் இந்த வீட்டுக்கு வரல? இல்ல மாமா, எங்க வீட்டு பிரச்சனையால உங்க ஃபேமிலியில எந்த ஒரு இஷ்யூ வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் மாமா நாங்க இப்படி பண்ணோம். அது மட்டும் இல்லாம எனக்கும் என் அண்ணனுக்குள்ள ப்ராப்ளம்ஸை நானே எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த விஷயத்தை நாங்க யார்கிட்டயுமே சொல்லல மாமா. நீ சொல்றது எல்லாம் சரிதான்ப்பா. ஆனா இப்ப இந்த குடும்பமும் உன்னோட குடும்பம் தான் இல்லையா? அப்ப உனக்கு வந்த ப்ராப்ளம் எங்களுக்கு வந்த ப்ராப்ளம் இதை எல்லாரும் உட்கார்ந்து பேசி தீர்த்திருக்கலாமே இல்ல? ஆமா மாமா. சரி, அப்போ நாளைக்கு நம்ம ஒரு வேலை பண்ணுவோம். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள இங்க வர சொல்லுவோம் சாப்பிடுறதுக்கு. ஓகே? ஆனா அவங்க அட நீ அவங்கள வர சொல்லுப்பா, எல்லாம் சரியாயிடும். அவங்க வரட்டுமே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்க கிட்ட ஒரு 2-3 நாள் கழிச்சு பேசுறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது மாமா. ஓகே, உன் இஷ்டப்படியே பண்ணுவோம். ம், நீயும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, அவங்களும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். சரி. நான் எப்பவும் சொல்றது ஒண்ணுதான். இந்த வீடு உன் வீடு மாதிரி. நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க தங்கி இருக்கலாம். புரிஞ்சுதா? அப்பா சந்தோஷ், இவங்களை இவங்க ரூமு கூட்டிட்டு போப்பா. போப்பா, போய் ரெஸ்ட் எடுத்துங்க. போங்க. ரவி, சொல்லுங்க. கௌரியோட லக்கேஜ் எங்க வச்சிருக்க? லக்கேஜ் எல்லாம் ஹால்ல எடுத்து வச்சிருக்கேன். அப்போ அந்த லக்கேஜ் எல்லாம் என் ரூம்ல வச்சிரு. சரிங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சந்தோஷ். நாங்க எப்படி ஒரு ரூம்ல தங்க முடியும்? அட இல்லக்கா, நீங்க அங்கேயே இருங்க. சந்தோஷம் வேணா ஏன் ரூம்ல இருக்கட்டும். நாங்கடா தங்குறது? கார் ஷெட்ல தங்குடா. அந்த இடம் தான் உனக்கு பொருத்தமா இருக்கும். கௌரி, உனக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ அங்கேயே இரு. ஆனா நீ எத்தனை நாள் இந்த வீட்ல இருக்கியோ அத்தனை நாளா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஓகே? ஆமாங்கா, என்னாலே உங்களை சோகமா பார்க்க முடியாது. அதனாலதான் உங்களுக்கு நான் சாக்லேட்டை கொண்டு வந்தேன். சாக்லேட்டை சாப்பிட்டா மனசு சந்தோஷமாயிடுவா. என் சாக்லேட் எங்க போச்சு? எங்க இருக்கு? நீதான் என் பாக்கெட்ல இருந்து சாக்லேட் எடுத்தியா? பின்ன என்ன? டேய், கியூல சாக்லேட் சாப்பிட்டீனா இன்னும் குண்டாயிடுவடா. அப்புறம் இருக்கிற கதுவெல்லாம் உடைச்சு பெருசாக்கணும். லக்கேஜ் எடுத்து வச்சிட்டேன். சரி. சரி, நான் வரேன். போலாமா?